ஹலோ கண்மணிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நாங்களும் சூப்பராக இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தியை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோங்கிறது தான் காமிச்சிருக்கேன். இது வரைக்கும் என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கப்புறமும் வர வீடியோஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்துட்டு பூஜைக்கு ஜாமான்லாம் வாங்கணும் இல்லையா, அதெல்லாம் வாங்கலாம் சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு தான் போயிருந்தோம். நான் பண்ண பெரிய தப்பே வந்துட்டு முத நாள் வந்து போய் வாங்க போகலாங்கிறது தான். எல்லாமே வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. எங்கள் வீட்டு கொள்ளையிலேயே இருக்க வேண்டிய பொருள் எல்லாமே வந்துட்டு காசு கொடுத்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். மனசு கொஞ்சம் வலிச்சுது. அதில் முக்கியமான பொருள் இந்த மாவிலையெல்லாம் சும்மாவே போய் பறிச்சுட்டு வருவோம். அப்போல்லாம் அதோட அருமை தெரியல. இப்போ காசு கொடுத்து அதை வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம். அருகம்புல்லாம் வீட்டு வாசல்லே இருக்கும், அதையும் நம்ம காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசு வலிச்சுது. இருந்தாலும் பிள்ளையாருக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கியாச்சு. நைட்டு வந்து ஒரு 8:30க்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வர. அதுக்கப்புறம் வந்துட்டு வாசல்லாம் க்ளீன் பண்ணி மாக்கோலம்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. பூஜை அறைக்கிட்டேயும் வந்துட்டு மாக்கோலம்லாம் போட்டு பிள்ளையார் வைக்கிற பலகையிலையும் வந்துட்டு மாக்கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு கிச்சன் எல்லாமும் க்ளீன் பண்ணி கோலம் போட்டு வச்சு ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணியாச்சு. அங்கே வந்து கொடை விற்றுட்டு இருந்தாங்க. அப்போ வாங்கலை. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏன்டா வாங்கலைன்னு தோணுச்சு. ஸோ வந்துட்டு நம்மளே வந்து கிராஃப் ஒர்க் பண்ணலாம் சொல்லிட்டு அஸ்வின் குட்டிக்காக வாங்கின சாட்டில் வந்துட்டு நானே வந்து ஒரு கொடை பண்ணிட்டேன். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையிலே வந்துட்டு பூஜை பண்ணிடலாம் பார்த்தா பவர் கட் ஆகி எல்லா வேலையும் சொதப்பிச்சு. 8 o'clock மேலே தான் வந்துட்டு எழுந்திரிச்சோம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லா ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணோம். நடுவில் வந்துட்டு ராகுகாலம் வேறு வந்ததுனால பூஜைக்கான வேலை எதுவுமே பண்ணாமல் மற்ற வேலையெல்லாம் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம். 10:30க்கு மேலே தான் வந்துட்டு பூஜைக்கு பண்ணுற பிரசாதம் எல்லாமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எப்போவுமே ஈவினிங்கில் தான் பூஜை பண்ணுவோம். பட் இந்த வாட்டி சதுர்த்தி வந்துட்டு மத்தியானத்துக்குள்ளேயே முடிஞ்சிருது சொன்னதுனால நம்ம வந்து காலையிலே பூஜை பண்ணிடலாம் சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து விநாயகருக்கு வந்துட்டு 9 வகையான பிரசாதம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். பிடி கொழுக்கட்டை வந்து இனிப்பு பிடி கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன், மணி கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன், கார கொழுக்கட்டை, அப்புறம் வந்து தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை, கடலப்பருப்பு பூர்ண கொழுக்கட்டைன்னு பண்ணிவிட்டு சுண்டல் வந்து 2 வெரைட்டியும் பண்ணியாச்சு. கருப்பும் பண்ணியாச்சு, வெள்ளையும் பண்ணியாச்சு. எல்லாமே வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியில் பண்ணதுனால நிறைய வந்து பண்ண மாதிரி இருந்தது. எப்படி இருந்தாலும் காரக்கொழுக்கட்டைக்கு வந்துட்டு உளுந்து வந்து ஊற வைக்கணும் அப்படி சொல்லிட்டு சேர்த்து வந்து வடைக்கும் வந்துட்டு நான் வந்து ஊற வச்சுட்டேன். வடை பண்ணுற ஐடியாவே இல்லை. இந்த காரக்கொழுக்கட்டைக்கு பண்ண வேண்டியது இருக்குல்ல அப்படி சொல்லிவிட்டு அதையும் வந்து பண்ணிட்டேன். நாங்கள் ஊர்லலாம் வந்துட்டு பூவரசம் இலை இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் வந்து நாங்கள் கொழுக்கட்டை பண்ணுவோம். இங்கே நான் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு அந்த இலை எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ வந்துட்டு கவர் இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு நெய் தடவி தட்டி வந்து சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் இந்த மோல்டு இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு புடி கொழுக்கட்டையை வந்து மோதக ஷேப்பில் பண்ணலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லா தான் வந்தது. இது வரைக்கும்லாம் நாங்கள் ஒரு பண்ணது கிடையாது. நான் பண்ணலும் ட்ரை பண்ணாலும் அதில் நிறைய மாவு இருக்கும், பூர்ணம் கம்மியாக வைக்கணும் அப்படிலாம் சொன்னதுனால நான் ட்ரை பண்ணதே இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து எல்லாமே வந்து நானே பண்ணினேன் பிள்ளையாருக்காக. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து அத்தை பண்ணுவாங்க, கல்யாணத்துக்கு முன்னாலாம் அம்மா பண்ணுவாங்க. நாங்கள் வேடிக்கை மட்டும்தான் பார்ப்போம். அது மட்டும் தானே நமக்கு வேலை. கொழுக்கட்டை கொடுத்தா நல்லா சாப்பிட தெரியும், வேறு என்ன தெரியும். இது இந்த டைம் தான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நானே பண்ணேன். புதுசாக பண்ணது மாதிரியே தெரியல. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இப்படிலாம் நம்ம பண்ண தெரியுமா அப்படின்னு எனக்கே மனசுக்குள்ளே ஒரு பாராட்டை நிறுத்திட்டு வடைக்கும் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து பிள்ளையாரை வந்து எப்படி வந்துட்டு அலங்காரம் பண்ணினேங்கிறதையும் காமிச்சிருக்கேன். பிள்ளையாரை வந்துட்டு அந்த பலகை வச்சுட்டு அதில் ஒரு பித்தளை பிளேட் வச்சு அதில் ₹1 காயின் வச்சுட்டு அருகம்புல்லை வந்து ஃபுல்லாக வந்துட்டு பரப்பி வச்சுட்டேன். இதில் நீங்கள் அரிசி கூட போட்டு வைக்கலாம் அப்படி சொல்லியிருந்தாங்க. நான் அருகம்புல்லை ஃபுல்லாக போட்டு வச்சுட்டு எங்கள் வீட்டு பிள்ளையாரை வந்துட்டு அழகாக அதில் வந்து வச்சாச்சு. இவருக்குமே ஒரு ஸ்டோரி இருக்குது. எனக்கு வந்துட்டு ரொம்ப அவராக வந்தார். இந்த பிள்ளையார் வந்து தானாக வந்து நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். பூவெல்லாம் சுற்றி அலங்காரம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு எருக்கம்பூ வந்து விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் வந்துட்டு போட்டிருந்தேன். அப்புறம் நம்ம பண்ண கொடை இருக்கு இல்லையா, அதையும் வந்து வச்சாச்சு. ஃபுல்லாக வந்து குத்து விளக்கு எல்லாமே வச்சுட்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு விளக்கேற்றி வந்து எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த பிள்ளையாருக்கு ஒரு ஸ்டோரி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன ஸ்டோரி அப்படின்னா, லாஸ்ட் இயர் விநாயகர் சதுர்த்திக்கு திருச்சியில் இருந்தப்போ அங்கே உச்சி பிள்ளையார் கோயிலில் வந்துட்டு அங்கே ஒரு ஐயா வந்து இந்தாமா வாங்கி எடுத்துகிட்டு போமா அப்படி சொல்லி என் கையில் வந்து கொடுத்து, அதுக்கப்புறம் நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அன்னைக்கு வந்துட்டு பழம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு.
எல்லாமே வந்துட்டு நம்ம இன்றைக்கி வாழை இலையில் தான் வைக்கிறோம் அப்படி சொல்லிட்டு வாழை இலையில் தான் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். லாஸ்ட்டாக வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்துட்டு இலைத்தட்டு சில்வரில் வச்சுருந்தா கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. அதனால் இந்த வாட்டி வந்துட்டு வாழை இலையில் ரெடி பண்ணியாச்சு. நான் சொல்லியிருந்த மாதிரி கடலப்பருப்பு பூரண கொழுக்கட்டை, தேங்காய் பூரண கொழுக்கட்டை, உளுந்து கார கொழுக்கட்டை, மணி கொழுக்கட்டை, புடி கொழுக்கட்டை, கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், வடை, அப்புறம் வந்து பொரி எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. லட்டுலாம் பண்ணணும்னு ஆசை தான், பட் டைம் இல்லை. பவர் கட் ஆகி எல்லாமே வந்துட்டு சொதப்பல் ஆயிடுச்சு. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு குட்டி பையனோட அலப்பறை தான் தாங்க முடியல. அவனுக்கு யாரோ வந்துட்டு பர்த்டேன்னு சொல்லிட்டாங்க. அஸ்வினுக்கு இன்றைக்கி பர்த்டேன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஃபுல்லாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது தான் ஸ்கூலில் யாருக்கோ பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்துட்டு இவரும் வந்து பர்த்டேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து கேக் வெட்டணும்னு ஒரு ரகலையே நடத்திட்டார். கடைசியில் நான் எப்படி அவரை வந்து சமாதானப்படுத்தினேன்னு சொல்லிட்டு வீடியோவில் காமிச்சிருக்கேன், அதையும் பாருங்கள். யாருக்கு? பிள்ளையாருக்கு. 7 போலெல்லாம் வந்துட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போகலாம் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அவருக்கு வந்து ஒரு விஷயம் போட்டுட்டு குட்டி பையனோட அலப்பறையெல்லாம் தாங்க முடியல. அவர் வெளில வந்தாலே ரொம்ப குஷியாயிடுவார். எல்லாமே வந்துட்டு அவர் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தார். அன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ஒரு 3 கோயிலுக்கு வந்து போனோம். எல்லாமே வந்துட்டு லேட்டாக போனதுனால நட சாத்துற டைம் ஆயிடுச்சு. ஸோ நைட் டின்னரையும் வந்துட்டு வெளியிலே பார்த்துக்கலாம் சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் என்னோடய வீடியோஸ் பார்த்து ரசித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக நெக்ஸ்ட் வீக் ஒரு வீடியோட வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அது வரைக்கும் பாய்.